எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எங்களோடு பகிர்ந்துகிட்ட அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருந்து சில குறிப்பிட்ட வரிகளை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இத மேலோட்டமா படிச்சா ஒரு பக்தி பாடலோட வரிகள் மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க அனுப்புன இந்த வரிகளை வரிசையா வச்சு பார்க்கறப்போ இது ஒரு ஆன்மீக அனுபவத்தோட வரைபடம் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மாதிரி. ஆமா, ஒருத்தரோட உள் மனசுல நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தோட ஒவ்வொரு படியா இது தெரியுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடவுள் எங்கேயோ தூரத்துல இருக்காரு, நாம் அவரை தேடி போகணும்னு சொல்லல. பில்குல். அதுக்கு பதிலா அந்த தெய்வீக சக்தி எப்படி ஒருத்தரோட எண்ணம், அப்புறம் மனம், விருப்பம், ஏன் உயிரோட கூட நேரடியா கலக்குதுன்னு பேசுது. சரி, இந்த பயணத்தை முதல் படியில இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. அதாவது தெய்வீக எண்ணத்துக்கும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கருத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத பத்தி பேசுற இந்த வரிகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. நீங்க அனுப்பின இந்த வரிசை ரொம்ப முக்கியம். இது ஒரு தியானத்தோட வெவ்வேறு நிலைகள் மாதிரி ஒன்னிலிருந்து அடுத்ததுக்கு ரொம்ப இயல்பா கூட்டிட்டு போகுது. ஓஹோ. ஒருத்தரோட அக உலகத்துல அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த பேரொழி எப்படி தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்குதுன்னு இது விளக்குது. அதோட முதல் படி சிந்தனையில தான் தொடங்குது. ஆமா, இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. எப்படி எண்ணியது அருட்பெருஞ்சோதி, என் கருத்திங்கெனக்கு அருட்பெருஞ்சோதி, அப்படி அருளிய அருட்பெருஞ்சோதி. இதோட நேரடி அர்த்தம், அருட்பெருஞ்சோதி எப்படி நினைச்சதோ அப்படி என் கருத்தும் இங்க எனக்கு ஆச்சுன்னு வருது. ஆனா ஒரு சந்தேக பார்வையில பார்த்தா இது நம்மளோட சுய விருப்பத்தை, தனிப்பட்ட சிந்தனை சுதந்திரத்தை இழக்கிற மாதிரி தெரியாதா? அப்படியா? இது ஒரு விதமான ஆன்மீக அடிப்பணிதலா? இதுல அந்த தனிநபரோட இடம் எங்க இருக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா சரணாகதி இல்லனா சமர்ப்பணம்ங்கிற வார்த்தையை நாம தப்பா புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி. இங்க வள்ளலார் நான் என் கருத்துக்களை விட்டுட்டேன், இனிமே எல்லாம் உன் கருத்து அப்படின்னு சொல்லல. அப்படி சொன்னா அது ஒரு விதமான வற்புறுத்தல் மாதிரி இருக்கும். ஆமா. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. தெய்வீக எண்ணம் எதுவோ அதுவே ரொம்ப இயல்பா ஒருத்தரோட சொந்த கருத்தா மலருது. ஓ, எப்படி சொல்றது? ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்துக்கு பக்கத்துல வச்ச சாதாரண இரும்பு துண்டு கொஞ்ச நாள்ல தானாவே காந்தமா மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி இங்க கட்டளையோ கட்டுப்பாடோ இல்ல, இயல்பான ஒரு உருமாற்றம் தான் நடக்குது. ஒரு நிமிஷம். அப்ப நீங்க சொல்றது இது ஒரு ஆன்மீக போராட்டத்துல ஜெயிக்கிறத பத்தி இல்ல, அந்த போராட்டமே இல்லாம போறத பத்தியா? கரெக்ட். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் எண்ணம், தெய்வீக எண்ணம்னு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சண்டையே இல்லாம போற ஒரு நிலையா இது? அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். இங்க போராட்டம் முடிவுக்கு வருது. என் வழி உன் வழிங்கிற பேதமே அழிஞ்சிடுது. ரெண்டும் ஒரே பாதையாயிடுது. ஆச்சரியமா இருக்கு. நவீன உளவியல்ல ஃப்ளோ ஸ்டேட்னு ஒன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வேலையில முழுசா மூழ்கி நேரத்தையே மறந்து செயலும் விழிப்புணர்வும் ஒன்னாகிற நிலை. இது அதுக்கு ஒரு ஆன்மீக முன்னோடின்னு கூட சொல்லலாம். அங்க உங்க செயல் உங்க உணர்வோட இணையுது, இங்க உங்க எண்ணமே பிரபஞ்ச உணர்வோட இணையுது. இதுதான் அந்த பயணத்தோட தொடக்கப்புள்ளி. அப்போ இந்த முதல் படியோட சாராம்சம் என்னன்னா, உண்மையான ஆன்மீக தொடக்கம்ங்கிறது நம்ம கருத்துக்களை விட்டு கொடுக்கறது இல்ல. இல்லவே இல்ல. நம்ம கருத்துக்களே தெய்வீகத்தோட கருத்துக்களா மாறுற அளவுக்கு நம்ம உணர்வு நிலைய உயர்த்துறது. இது ஒரு அருமையான தொடக்கம். ஆனா எண்ணங்கள் ஒருங்கி போறது ஒரு விஷயம். நம்மள அதிகமா ஆட்டி படைக்கிறது நம்ம ஆசைகளும் விருப்பங்களும் தானே? உண்மைதான். உங்க எண்ணங்கள் இனி உங்களுடையது மட்டும் இல்லன்னா, அப்போ நீங்க விரும்பும் விஷயங்களுக்கு என்ன ஆகும்? அதுதான் அடுத்த கட்ட பரிணாமம். எண்ணங்கிறது மனசோட விதை. அந்த விதையிலிருந்து முளைக்கிறது தான் விருப்பங்கள். முதல் படி சரியா அமைஞ்சிட்டா அடுத்த படி தானா சரியா அமையும். ஆமா, அடுத்த வரிகள் அத பத்தி தான் பேசுது. எத்தகை விழைந்தன அருட்பெருஞ்சோதி, என் மனமிங்கெனக்கு அருட்பெருஞ்சோதி, அத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி. அதாவது என் மனசு எதையெல்லாம் விரும்புச்சோ அதையெல்லாம் அருட்பெருஞ்சோதி கொடுத்துச்சுன்னு சொல்றாரு. இதுதான் பலரையும் குழப்பக்கூடிய ஒரு விஷயம். ஆமா. நினைச்சதெல்லாம் நடந்தா தெய்வம் எதுவும் இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இங்க மனசு விரும்பினதெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு வருது. இது ஒரு வரம்பே இல்லாத பிளாங்க் செக் மாதிரி இல்லையா? இது எப்படி ஆன்மீகத்தோட ஒரு பகுதியா இருக்க முடியும்? இத மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தோணும். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்தபடியோட இது இணைச்சு பார்க்கணும். சரி. ஒருத்தரோட எண்ணங்கள் தெய்வீக எண்ணங்களோட இணைஞ்சதுக்கு அப்புறம் அவர் மனசுல வர்ற விருப்பங்களும் தெய்வீக சித்தத்தோட இணக்கமா தான் இருக்கும். அதாவது அவர் மனசுல தவறான, சுயநலமான, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யற ஆசைகளே வராது. ஓஹோ. ஒரு குழந்தை கையில நாம கூர்மையான கத்தியை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது தனக்கும் மத்தவங்களுக்கும் ஆபத்துன்னு குழந்தைக்கு தெரியாது. ஆனா ஒரு பக்குவப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் கத்தியை கேட்டா தயங்காம கொடுப்போம். ஆமா,
ஏன்னா அவர் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவாருன்னு நமக்கு தெரியும். ஓ, அப்போ இதோட ரகசியம் ஆசைகளை நிறைவேற்ற ஒரு அலாவுதீன் விளக்கு இல்ல. இல்ல. அதுக்கு பதிலா சரியான திசைய மட்டுமே விரும்பும்படி நம்ம மனசையே சரி செய்யற ஒரு திசை காட்டியது. அப்படிதானே? மிகச்சரியான ஓமை. மனசு பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அதோட விருப்பங்களே சரியா அமைஞ்சிடுது. அதனால அந்த விருப்பங்கள் நிறைவேறதுல பிரபஞ்சத்துக்கு எந்த தடையும் இல்ல. எக்ஸாக்ட்லி. நீங்க கேட்கறது பிரபஞ்சத்தோட பொதுவான நலத்திட்டத்தோட ஒத்து போகும்போது அதை நிறைவேற்றுறதுல அதுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. இது வரம் கேட்கற நிலையிலிருந்து வரமாவே மாறுற நிலைக்கு ஒருத்தரை உயர்த்தும். அருமை. இதுவரைக்கும் நாம பேசுனது எல்லாமே ஒருத்தரோட உள்மனசுல நடக்கிற விஷயங்கள். எண்ணம், கருத்து, மனம், விருப்பம் எல்லாமே அகவயமானது. ஆமா. இது ஒரு தத்துவார்த்தமான விவாதம் மாதிரி கூட தோணலாம். ஆனா அடுத்த வரிகள் இந்த அகவயமான அனுபவத்தை திடீர்னு ஒரு நிஜமான, தொட்டு உணரக்கூடிய அனுபவமா மாத்துது. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பாய்ச்சல். ஆமா. தத்துவம் அனுபவமா மாறுற புள்ளி அதுதான். இந்த வரிகளை கேளுங்க. இங்குற திரிந்து அருட்பெருஞ்சோதி உளமிழையா வகையென அருட்பெருஞ்சோதி அங்கையிற் கனியாம் அருட்பெருஞ்சோதி. எங்கேயோ இருக்குன்னு நாம நம்புற அந்த அருட்பெருஞ்சோதி இப்போ இங்கற திரிந்து, அதாவது நம்ம கூடவே நாம இருக்கிற இடத்திலேயே உலவி நம்ம உள்ளம் சோர்வடையாம காத்து கடைசியில உள்ளங்கையில இருக்கிற கனி மாதிரி சுலபமா கிடைக்குதுன்னு சொல்றாரு. இந்த மாற்றம் எவ்ளோ பெரியது! இதுதான் ஞானத்தோட உச்சகட்ட எளிமை. எங்கேயோ வானத்துல, மலை உச்சியில, இல்ல கோவில் கருவறையில இருக்குன்னு நாம நினைக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தி இப்போ நம்ம கூட தெருவுல நடக்குது, நம்ம கூடவே பயணம் பண்ணுது. ஆமா. கடைசியில ஒரு நெல்லிக்கனிய உள்ளங்கையில வாங்குற மாதிரி அவ்வளவு சுலபமாகிடுது. ஆன்மீகத்தோட மிக முக்கியமான கட்டம் இதுதான். தெய்வீகம்ங்கிறது அடைய முடியாத கஷ்டமான ஒண்ணு இல்ல. அது ரொம்ப பக்கத்துல, ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடியதுன்னு உணர்றது. இதுல உளம் இலையா வகைங்கிற அந்த வரி என்னை ரொம்ப ஈர்க்குது. சொல்லுங்க. ஏன்னா எந்த ஒரு தேடலா இருந்தாலும், குறிப்பா ஆன்மீக பயணம்ங்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப சோர்வா இருக்கும். சந்தேகங்கள் வரும், தடைகள் வரும். உண்மைதான். நம்ம சரியான பாதையில தான் போறோமாங்கிற கேள்வி நம்மள சோர்வடைய செஞ்சிடும். ஆனா அந்த நிலைமையில அந்த தெய்வீக சக்தியே கூட இருந்து அந்த சோர்வு வராம ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றது எவ்ளோ பெரிய ஆறுதல். கரெக்ட். இது வெறும் தத்துவம் இல்ல, ஒரு நடைமுறை வழிகாட்டுதல் மாதிரி. ஆமா. அந்த தெய்வீக அனுபவங்கிறது பயணத்தோட இறுதியில கிடைக்கிற ஒரு பரிசு மட்டும் இல்ல, அது பயணத்துல கூட வர்ற ஒரு துணைவனுங்கிறதையும் இந்த வரிகள் காட்டுது. வாவ். அங்கேயர் கனிங்கிறது ஒரு வெறும் ஊமை இல்ல, அது ஒரு அனுபவ நிலை. பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு எவ்வளவு உண்மையோ, ஆமா, தாகத்துல இருக்கிறவனுக்கு தண்ணி எவ்வளவு நிஜமோ, அந்த அளவுக்கு அந்த தெய்வீக பிரசன்னம் உண்மையானது, நிஜமானதுன்னு இது குறிக்குது. சரி. இப்போ ஒருத்தர் தன் எண்ணத்தை தெய்வீகத்தோட இணைச்சிட்டாரு, விருப்பங்கள் இயல்பா நிறைவேறுது, அந்த சக்திய உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி உணர்றாரு. இந்த அனுபவத்தோட பயன் என்ன? இந்த ஆனந்த நிலையில அப்படியே இருந்துடலாமா? நல்ல கேள்வி. பயணம் இதோட முடிஞ்சிடுச்சா இல்லன்னு சொல்லுது அடுத்த வரிகள். இந்த தனிப்பட்ட அனுபவம் ஒரு பொதுவான நோக்கத்துக்காக எப்படி மாறுதுன்னு அடுத்த வரிகள் தெளிவுபடுத்துது. இதுதான் ஞானத்தோட முழுமை, அதாவது பூரணம்னு சொல்றது. உள்ளுக்குள்ள கிடைச்ச அந்த ஒளி, அந்த தெளிவு, அந்த ஆனந்தம் தனக்கு மட்டும் சொந்தமானது இல்லைன்னு உணர்ற நிலை. ஓ. ஒரு விளக்கு ஏத்தி வச்சா அது நான் எனக்காக மட்டும் எரிவேன்னு சொல்லாது. அது தன்னை சுத்தி இருக்கிற இடத்துக்கும் இயல்பா ஒளி கொடுக்கும். அது மாதிரி உள்ளொளி கிடைச்ச ஒருத்தர் அந்த ஒளிய பிறருக்கும் பாய்ச்சணும்னு ஒரு உள் உந்துதல, ஒரு கட்டளைய பெறுகிறார். ஆமா, அடுத்த வரிகள் அதுதான் சொல்லுது. பாருய பொறிகன அருட்பெருஞ்சோதி பணித்தன கருளி அருட்பெரும் ஜோதி. இந்த உலகத்தை உயர்த்தும்படி எனக்கு அருட்பெரும் ஜோதி பணித்தது, அதாவது கட்டளையிட்டதுன்னு சொல்றாரு. பக்குவப்படுத்தி சீரமைச்சு அப்புறம் உலக சேவைக்காக தயார் செய்யுது. ஆனா பணித்ததுங்கிற சொல் ஒரு அதிகாரத்தை குறிக்குதே. ஆமா. நீ இத செய்ன்னு ஒரு கட்டளை வருது. அந்த கட்டளை எங்கிருந்து வருது? வெளியில இருந்து ஒரு சக்தி கிட்ட இருந்தா? மிக அருமையான கேள்வி. அந்த கட்டளை எங்கேருந்தோ மேலேருந்தோ வரல. அதை அடுத்த வரியிலேயே வள்ளலார் தெளிவுபடுத்திடுறாரு. இதுதான் நாம விவாதிச்ச இந்த முழு பகுதியோட மகுடம் மாதிரி ஒரு வரி. ஆமா, இறுதி வரி ஏனாருயிர்க்குள் ஒளிர் அருட்பெருஞ்சோதி. தனக்கு கட்டளையிட்ட அந்த சக்தியே வேற எங்கேயும் இல்ல, தான் உயிருக்குள்ளேயே ஒளிர்கிறதுன்னு முடிக்கிறார். அடடா, என்ன ஒரு அற்புதமான நிறைவு! பாத்தீங்களா?
இது ஒரு முழுமையான சுழற்சிய நிறைவு செய்யுது. வெளியில இருந்து ஒரு கட்டளை வரல. தனக்குள்ளே இருந்தே, தன் உயிரோட மையத்திலேருந்தே அந்த உந்துதல், அந்த பணி, அந்த கட்டளை வருது. சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த முழுமையான வரைபடம். தெய்வீக எண்ணத்தோட இணையறதுல ஆரம்பிச்சு, விருப்பங்கள் சீரமைக்கப்பட்டு, அத பக்கத்துல உணர்ந்து, அப்புறம் அதன் மூலமா உலகத்துக்கான ஒரு நோக்கத்தை பெற்று, கடைசியில அந்த நோக்கத்தை தர்ற சக்தியே தனக்குள்ள தான் இருக்குன்னு உணர்றது. வெளியில தேட ஆரம்பிச்சது, உள்ளே இருக்கிறத உணர்றதுல முடியுது. ஆமா. அந்த உள்ளொளி தான் உலகத்தை உயர்த்தும்படி சொல்லுது. ஞானம்ங்கிறது சுயநலமற்றதுன்னு இது ஆணித்தரமா சொல்லுது. அது கிடைச்சவரால பகிரப்பட வேண்டிய ஒண்ணு. அப்போ இந்த வரிகள் மூலமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அருட்பெருஞ்சோதிங்கிறது நாம சும்மா வழிபடுற ஒரு தெய்வம் மட்டும் இல்ல. இல்ல. அது ஒருத்தரோட சிந்தனை, மனம், செயல், ஏன் உயிருடன் கூட கலந்து அவங்கள வழி நடத்தி ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உருமாத்துற ஒரு செயல்முறை. ஒரு உயிரோட்டமான, இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு சக்தி. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். ஆமா. நீங்க அனுப்பின இந்த வரிகள் ஆன்மீகங்கிறது ஒரு தனிப்பட்ட சுயநலமான தேடல் மட்டும் இல்ல. அது ஒருத்தர உலகத்தோட இணைக்கிற ஒரு பாலங்கிறது மிக அழகா விளக்குற. தனிமனித மாற்றம் சமூக மாற்றத்துக்கு எப்படி வழிகாட்டுங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இது. உள்ளே கிடைக்கிற அமைதி வெளியே சேவையா வெளிப்படுது. உள்ளே பார்க்கிற ஒளி உலகத்தை உயர்த்துற பணியா மாறுது. இந்த வரிகளை பத்தி நீங்களும் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட உயிர்க்குள்ளேயே ஒளிரும் ஒரு சக்தி உலகத்தை உயர்த்தும்படி கட்டளையிடுதுன்னா, அந்த பணி அல்லது நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆமா. ஒரு கலைஞருக்கு அது கலையின் வழியா இருக்கலாம், ஒரு மருத்துவருக்கு அது சேவையின் வழியா இருக்கலாம், ஒரு ஆசிரியருக்கு அது அறிவை பகிர்றது மூலமா இருக்கலாம். உங்க உயிர்க்குள்ளேருந்து ஒளிர்ந்தா அந்த சக்தி உங்களுக்கு என்ன பணியை கொடுக்கும்? இந்த கேள்வியோட இந்த ஆய்வை நம்ம நிறைவு செய்றோம்.